வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 26 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கரூர், நாமக்கல், சேலம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் திண்டுக்கல், அதே போல மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் கூட ஓரிரு இடங்கள், தூத்துக்குடி, குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கனமழை பொழிந்திருக்கிறது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி ஆகிய மாவட்டங்கள்ல நல்ல மழை. சுமார் 1 சென்டிமீட்டர் முதல் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல 19 சென்டிமீட்டர் பெய்திருப்பதாக தானியங்கி மழை பதிவு மாநில பதிவாகியிருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மரவப்பாளையம் 190 மில்லிமீட்டர் என்று பதிவாகியிருக்கிறது. இப்படி ஈரோடு மாவட்டம் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல, திண்டுக்கல் எல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கு. அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருந்தது. கொடுமணல் 73 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, காங்கேயம் கூட 35 மில்லிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கூட 33 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. நாமக்கல் மாவட்டம். அடுத்தது சூரம்பட்டி 20 மில்லிமீட்டர், எல்லாமே அதன் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள். கீரம்பூர் 18 மில்லிமீட்டர், வெள்ளக்கோயில் 35 மில்லிமீட்டர், அவினாசி 32.8 மில்லிமீட்டர், காங்கேயம் 50 மில்லிமீட்டர், கரைப்புதூர் 35.6 மில்லிமீட்டர், எலவந்தி 34 மில்லிமீட்டர், ஆக பொங்கலூர் 20 மில்லிமீட்டர். நிறைய இடங்கள்ல மழைதான். ஆக 1 சென்டிமீட்டர்ல இருந்து பொங்கலூர்லாம். அடுத்தபடியாக தம்பிரெட்டிப்பாளையம் 50 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக காங்கேயம் 34 மில்லிமீட்டர் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல 50 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. வெள்ளக்கோயிலில் 35 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. வள்ளியாரால் 31 மில்லிமீட்டர். இப்படி மழைப்பொழிவுகள், நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கு நிறைய இடங்கள்ல. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தோட கயத்தாறுலாம் சுமார் ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு சில இடங்கள்ல. அதே போல மலையோரம் தொடங்கிய மழை கிழக்கே முடிந்த அளவு முன்னேறி மழைப்பிடிப்பை கொடுக்கணும். அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதிகள் வரைக்கும், திருச்சி மாவட்டத்துல தெற்கு ஓரத்துல ஒரு சில இடங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அடுத்த நிகழ்வு உறுதிங்க. 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள், அது 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வாகவும், 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வாகவும் 2 அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரை இருக்கிறது. மாற்றமில்லை. அந்த நிகழ்வையும் இதுல இணைச்சிருக்கிறேன் கற்பனை வரைபடமாக. 8ஆம் தேதிக்கு மேல் அது சுமத்ரா தீவிற்கு வரும். பிறகு அது 9, 10, 13, 14ஆம் தேதிக்குள்ளர தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி மழைப்பிடிவை தரும். தாராபுரம்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நல்ல மழை, 39, 40, 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நல்ல மழைப்பிடிவு. அதே போல உடுமலைப்பேட்டை, அதே போல முக்கோணம், தளி, திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி, அதையும் தாண்டி கேரள பகுதிகளிலையும் மறையூர் பகுதிகளிலையும் நேற்று முன்தினம் பெய்த மழை பார்த்தீங்கன்னா, கருமாண்ட கவுண்டனூர் இதுல பாத்தீங்கன்னா வாழை சுமார் 2000-3000 வாழைகளுக்கு மேல சூறை காற்றினால் சேதமடைந்திருக்கிறது. தேனி அள்ளி நகரம் கூட 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மயிலாடும்பாறை கூட 30 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தொடங்கி கிழக்கே கன்னியாகுமரி, திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வரைக்கும் கூட மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. இதுல சில இடங்கள்ல ஒதுக்கியும் இருக்கு, சில இடங்கள்ல கூடுதலாகவும் இருக்கு, சில இடங்கள்ல குறைவாகவும் இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உப்பாறு அணைக்கட்டு பகுதியில ஒரு உழவு மழை சுமார் 2-2.5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மழையெல்லாம் கிடைத்திருப்பது ஒரு வரப்பிரசாதம். இந்த பிப்ரவரி மாத இறுதியில நாம் என்ன சொல்லியிருந்தோம், 28ஆம் தேதி வரை இந்த மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், பிற மாவட்டங்கள்ல குழப்பம் இருக்கு என்று சொன்னோம். மேற்கு தொடர்ச்சி மலையில மழை தொடர்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு மழை எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கும் மழை உறுதி.
ஆனால் நேற்று போல இப்படி திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் நாம் நேற்றைக்கு எதிர்பார்த்திருந்தோம். அதாவது மேற்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடினால் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டம் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். கிழக்கு காற்றோட வேகம் கூடினால் கேரள எல்லையோரத்திற்கு போயிடும் அப்படின்னு சொன்னோம். இரண்டும் சமமாக இருந்தால் கொஞ்சம் மத்தியில் கொடுக்கும்னு சொன்னோம். நேற்றைக்கு ஆரம்ப நிலையில திடீரென்று மதியம் 3 மணிக்கெல்லாம் பாலக்காட்டு கணவாய் பகுதியில் காற்று வேகம் எடுத்தது. ஆரியங்காவோ ஆரல்வாய் மொழி கணவாயிலையும் கூட சற்று வேகம் எடுத்திருந்தாலும் சற்று வேகம் குறைந்தது மாலையில. அது மழைக்கு சாதகமானுச்சு. ஆனா பாலக்காட்டு கணவாயில இரவு 8 மணி வரைக்கும் வேகம் எடுத்த அந்த மேற்கு காற்று திடீரென்று கிழக்கு காற்று வேகம் எடுத்த காரணத்தினாலே நேரடியாக திருச்சி பக்கம் தள்ள வேண்டிய அந்த மழை பொழிவை திடீரென்று கிழக்கிலிருந்து வந்த கொஞ்சம் வேகம் எடுத்த காற்று மேற்கு நோக்கி குவித்து அது திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும், கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம்னா ஈரோடு எல்லையோரம், கரூர் எல்லையோரம், பரமத்தி வேலூர் போன்ற திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அப்படியே திண்டுக்கல் மாவட்டத்தின் அதாவது திண்டுக்கல் மதுரை மாவட்ட எல்லையோரம், கொடைக்கானல் மலைப்பகுதி இங்கெல்லாம். ஆனால் பல இடங்கள்ல ஒதுக்கி இருக்கும். ஆனால் அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், அதை தகவலை திரட்டியவர்களுக்கும், இந்த அறிக்கையை கேட்டவர்களுக்கும், ரேடாரை பார்த்தவர்களுக்கும், வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற மழை தகவல் கிடைக்க பெறும் பொழுது அவர்களுக்கு மட்டும்தான் அறியும். பொதுவாக அவர்களுக்கு மழை இல்லை என்றால் இது தவறான செய்தியாக கூட சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். மழை பொழிவு நிறைய பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு மழை பொழிவு எங்கே என்பதை பார்ப்போம். இன்றைக்கு கிழக்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதனால கிழக்கே வராது. கொஞ்சம் மலை அடிவாரத்திலையும் சற்று மேற்கிழக்கையும் கொஞ்சம் குவிக்கும். அதாவது கேரள எல்லையோரத்திலையும் மலை பகுதிகளிலையும் கிழக்கு சரிவிலையும் கிழக்கு சரிவை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு உறுதி. தென்காசி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அதாவது சரியா சொல்ல போனால் கன்னியாகுமரி மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு மேற்கே என்று வைத்துக் கொள்ளலாம். திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் கயத்தாருக்கு மேற்கே மழை உறுதி. சற்று கூட கயத்தார் வரைக்கும் கூட இன்றைக்கும் வரும். அதே போல விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் சாத்தூர் பகுதிகளுக்கு மேற்கே கண்டிப்பா ஐயனார் கோயில் பகுதி, அதே போல சதுரகிரி மலைப்பகுதி, முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, அந்த பக்கம் தேனி மாவட்ட பகுதி, இங்கெல்லாம் மழை இருக்கும். அதே போல மதுரை மாவட்டத்திற்கும் மழை உறுதி. அதாவது சற்று மேற்கு தொடர்ச்சி மலையில கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும், கொடைக்கானல் மலையோட 4 புறமுமே மழை உண்டு. அதாவது கேரள பகுதிக்கும், திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தோட இந்த நத்தம் சுற்றுவட்டார பகுதிக்கும், மதுரை மாவட்டத்தோட இந்த கொடைக்கானல் மலையை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கும், அதாவது உசிலம்பட்டிக்கும் வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உண்டு இன்றைக்கு. ஆனால் பரவலாக அல்ல, எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே. இது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அறிவிப்பு அறுவடை விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை. அடுத்தபடியாக இன்றைக்கு காங்கேயம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் வாய்ப்பிற்கு லேசா நினைக்கலாம், போகலாம். ஆனால் இன்றைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் தான். அதுலேயும் பெரும்பாலும் அந்த திருமூர்த்தி மலைப்பகுதி, அதே போல மானுப்பட்டி போன்ற அந்த மலைப்பகுதிகள், ஊரை சொல்றேன்னா அந்த ஊர்ல பெய்யும் நினைச்சிடக்கூடாது, அதை ஒட்டி பெய்யும். அடுத்தபடியாக தளி போன்ற பகுதிகள், அதே போல வால்பாறை போன்ற பகுதிகள், அதனை ஒட்டி உள்ள சமத்தூர் மற்றும் முக்கோணார், ஆர்வேலூர் போன்ற பகுதிகள், ஆனமலை பகுதி, கேரள எல்லையோர பகுதி, வேட்டைக்காரன்புதூர் மற்றும் அந்த பக்கம் மீனாட்சிபுரம் வரைக்கும் உள்ள பகுதிகள், அந்த அப்பாச்சி கவுண்டர்மதி கூட இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய 3 நாள்ல அப்பாச்சி கவுண்டர்மதியில ஒரு நாளாவது மழை பெய்யும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு காற்றோட வேகம் கூடும் பொழுது காற்று குவிதல் தாராபுரத்தில் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அது நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டிக்கு கொஞ்சம் அப்படியே குவிக்கும். நாளைக்கு அது அப்படியே மேற்கே பாலக்காட்டு கணவை ஒட்டிய வழுக்குப்பாறை மற்றும் கிணத்துக்கடவு, அப்பாச்சி கவுண்டர்மதி போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே ஜலத்தூர் போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது பாலக்காட்டுக்கே போயிடும். பாலக்காட்டு கணவாயிலுக்கு வந்தது பாலக்காட்டுக்கு போயிடும். என்னைக்குன்னா சனிக்கிழமை மழை பாலக்காட்டுக்கு, நாளைய மழை பாலக்காட்டு கணவாயோட நுழைவாயில், இன்றைய மழை சற்று உள்ளே நெகமம் வரைக்கும் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். அதே போலதான் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள், மருதமலை உள்ளிட்ட பகுதிகள், அப்படி வெள்ளியங்கிரி உள்ளிட்ட பகுதிகள், அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதி தொடங்கி நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள
அந்த மலைப்பகுதிகள் விட்டு விட்டுக்கூடிய மலைப்பகுதிகள், அதே நீலகிரி மாவட்டத்திற்கும் பவானிசாகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட சிறுமுகை உள்ளிட்ட அன்னூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை உண்டு. நாளை இந்த மழை நாளை இன்னும் மேற்க போயிடும், கிழக்கே வராது. நாளை இன்னும் மேற்கே போயிடும். அடுத்த நாள் கேரளாக்குள்ள பெய்ய ஆரம்பிச்சிடும், வராது இங்கே. ஆகவே வரக்கூடிய 3 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாலை, இரவு, முன்னிரவு, நள்ளிரவு, அதிகாலைக்குள் ஆங்காங்கே மேற்கே மழை இருக்கும். அதுக்கப்புறம் 3 நாள் படிப்படியாக குறைந்து மேற்கே நகரும்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகவே கரூர் வரைக்கும் எட்டாது, மேற்கே போயிடும் நெகமம் வரைக்கும். அதுல சில நேரங்கள்ல தாராபுரம், உப்பாறு அணைக்கட்டுகளை லேசா பெய்யலாம். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல மேற்கு காற்று கூடுதலாகி இருக்கும், அப்புறம் கிழக்கு காற்று கூடுதலாகி இருக்கும், அப்புறம் லேசா வந்த மழை மறுபடியும் கிழக்கிலிருந்து இருந்து மேற்கு நோக்கி தள்ள தொடங்கிடும். அப்படித்தான் நீங்க பொறுத்துக் கொள்ளணும். இப்படிப்பட்ட மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு மேற்கு ஓரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதையும் திறந்து போட்டக்கூடாது அறுவடை தானியங்களை. அது தூத்துக்குடி மாவட்டத்தோட ஓட்டப்படாரம், கயத்தாருக்கு தாண்டி கூட வரலாம், மணியாச்சி கூட வரலாம், ராதாபுரம் கூட வரலாம். ஆனால் உறுதி இல்லை. மேற்கே உறுதி, மலையோரம் உறுதி, மலையில் உறுதி, மலையோட கிழக்கு சரிவு உறுதி, மலையை ஒட்டியுள்ள பகுதிகள் உறுதி. புரியுதுங்களா? ஒதுக்கி உறுதினா எல்லா இடமும் கிடையாது, ஒதுக்கி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும். அது ஈரோட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்தது இதற்கு அப்புறம் வெயில் அதிகமாயிடும். காரணம், கிழக்கு காற்று என்பது உயரழுத்த காற்றாக மாறி உயரழுத்தம் வந்து ஆக்கிரமித்து விடும். அதாவது இப்ப உயரழுத்தம் இருக்கு, உயரழுத்தம் தான் கிழக்கு காற்றை கொடுக்குது. உயர் அழுத்தம் தமிழ்நாட்டின் கரையோரம் வந்து ஒரு பரந்த வடிவிலே ஒட்டுமொத்த வங்கக்கடலையும் ஆக்கிரமித்து விடும் என்பதனால மேலிருந்து இறங்கக்கூடிய அந்த காற்று அப்படியே கடலோரத்துக்கு அப்பால், கடலோரத்துல கடல்ல இறங்குது, கொஞ்சம் நெருங்கி வந்து தரையில் இறங்கும். அப்புறம் என்ன ஆகும்? இரவு நேரத்துல குளிரும், பகலில் வெயிலும் ஆகி மாறிடும், மேகமூட்டம் இல்லா வானிலையாக மாறிடும். ஆக வரக்கூடிய 2ஆம் தேதி 1ஆம் தேதியில இருந்து தொடர்ச்சியாக படிப்படியாக 8ஆம் தேதி வரை வெயில் அதிகரித்து காணப்படும். 7ஆம் தேதி வரைக்கும் இரவு நேரத்துல பனிப்பொழிவும் குளிர்ந்த வானிலையும். அதான் பனிப்பொழிவுன்னு என்ன? நீர்ப்பனி, தண்ணீர், அதாவது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த நீர் திவளைகள் அப்படியே படிய தொடங்கும். வாகனங்கள்லையும் மரங்கள்லையும் சொட்டும் படின்னு சொல்லலாம், நீர்ப்படி படியும். இரவு நேரத்துல குளிரும், அப்புறம் குளிர்ந்த வானிலை இருக்கும். பகல் நேரம் அப்படியே தலைகீழாக. பகல் நேரம், இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா 22, 23, 24 டிகிரியா இருக்கும். பகல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே 37, 38 மாறிடும். ஈரோடு, புரியுதுங்களா? ஈரோடு, கரூர்லாம் பகல் நேரத்தில் அங்கதான் அதிகமா இருக்கும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதல் வாரம் சற்று அதிகரித்திருக்கும் வெப்பம்னு ஏற்கனவே நம்ம நீண்ட கால அறிக்கையில மழை வரப்போகுங்கிறது பொழுதே சொல்லிட்டோம். அடுத்த மழை எப்பன்னு சொல்லியிருந்தோம்? 7ஆம் தேதிக்கு மேல 2வது வாரம்னு சொல்லிட்டோம். அப்பவே 2வது வாரம் 8ஆம் தேதி அடுத்த நிகழ்வை நாம் பேசுபொருளாக்கும். அதாவது சுமத்ரா தீவரிகை 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கிலே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து அமையும், காற்று சுழற்சியாக. அது தற்பொழுது தென்சின கடலில் இருந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்து வளைகுடா வந்து வரக்கூடிய 8ஆம் தேதி அது சுமத்ரா தீவரிகை வந்து அமையும். இது சுமத்ரா தீவரிகை அமையும் பொழுது அடுத்த நிகழ்வு தாய்லாந்து வளைகுடாவை நெருங்கி கொண்டிருக்கும். அது அதே நாள்ல, அதாவது 8ஆம் தேதி சுமத்ரா தீவிற்கு வந்து அமையும் பொழுது அதுக்கு அடுத்த நிகழ்வு தாய்லாந்து வளைகுடாவிற்கும் தென்சீன கடல் பகுதிக்கும் இடைப்பட்ட அந்த ஜாவாவுக்கும் அந்த புருனே போன்ற பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து அமையும். அதனால என்ன ஆகும்னா, தொடர்ச்சியாக கிழக்கு காற்று கிடைக்க பெறும். ஆனால் அந்த நேரத்தில் வெயில் அதிகமாக இருந்தாலும் கிழக்கு காற்று கொஞ்சம் குளிரான வானிலையை கொடுத்தாலும் பிறகு மேகமூட்ட வானிலையை கொடுக்க தொடங்கும். 8ஆம் தேதிக்கு மேல 10, 11, 12, 13 மேகமூட்ட வானிலை இருக்கு. பிறகு வெயில் குறையும். அப்புறம் 2வது 3வது வாரத்துல வெயில் தடிந்து மழைக்கு சாதகம் இருக்கு. அந்த மழை எங்கே, தீவிரம் எப்படி, நிகழ்வு எப்படி, இவையெல்லாம் நம்ம ஆய்வில் இருக்கு. 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் 2 நிகழ்வு சொல்லியிருக்கிறோம். முதல் நிகழ்வு 13ஆம் தேதி வரைக்கும். அந்த 13ஆம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வு எட்டி பிடிக்க முடியவில்லை. அதாவது மழை பொழிவை பெரிதா தரலன்னா மேகமூட்டம் இருக்கும், குளிர்ந்த வானிலை, அதாவது மந்தமான வானிலை இருக்கும், மேகமூட்ட வானிலை, அதாவது வெப்பம் குறைந்திருக்கும். அதுக்கப்புறம் புழுக்கம் அதிகமா இருக்கும். வெப்பம் குறைஞ்சாலும் புழுக்கம் அதிகமா இருக்கும், நீராவி காற்று கிடைக்கிறதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் நிகழ்வு உறுதி, வலுவான நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும், வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அறிக்கை அனைவருக்குமான அறிக்கை அல்ல.
யார் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டுமான அறிக்கை. நான் யாரையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லவில்லை, யாரையும் இணைந்திருக்க சொல்லவில்லை. அப்டேட்ஸுக்காகத்தான் இணைந்திருக்க சொல்கிறோம். மாறுதல் உண்டு, மாறுதல் இருக்கும். வானிலை அப்டேட்ஸ் தான், வானிலை அறிக்கையை அதை உணர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். யாரையும் கட்டாயப்படுத்தி பார்க்க சொல்லவில்லை. யாருக்கும், அதாவது யாரையும் இணைந்திருக்க கட்டாயப்படுத்தவில்லை. வானிலையை விரும்புவர்களுக்கு, நம்பிக்கையுள்ளவர்கள் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.